value of 2.3 the whole cube minus 0.27 0.027 2.3 0.69 0.09 so ஒன்றும் கிடையாது 0.3 the whole cube ஓட வேல்யூ என்ன இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா 0.027 தான் இருக்கு. ஏன்னா 3 கியூபோட வேல்யூ வந்து 27. எனக்கு இது எப்படி எழுதுனாக்க 0.3 0.3 0.3 எழுதுங்க. 3 ஓட வேல்யூ அளவு எனக்கு ஜென்ரலாகவே 27 தான். ஆனால் எனக்கு என்னன்னாக்கா 3 பிளேஸ் முன்னாடி டெசிமல் வரணும். ஆனால் இங்கே 2 பிளேஸ் தான் இருக்கு, அதனால நான் ஒரு பிளேஸ் இங்கே எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். அப்போ இந்த ஃபார்மேட் நான் எப்படி எழுதுனாக்க 2.3 the whole cube minus 0.3 the whole cube divided by so 2.3 the whole square plus 0.69 0.69 ஒன்றும் இல்லை 2.3 into 0.3 அதான் 0.69 சரியா ப்ளஸ் 0.3 the whole square 0.9 அதில் ரெண்டுத்தையும் மட்டும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஸோ 9 தான் கிடைக்கும், 2 பேஸ் தள்ளி 0.09. இப்போ இது பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும் a மைனஸ் b தான் வேல்யூ இருக்க முடியுமா? அப்போ 2.3 மைனஸ் 0.3 2.3 minus 0.3 minus answer is 2. So option C 2 will be. So what is something now 0.06 the whole square plus 0.47 the whole square plus 0.079 the whole square. இங்கே எனக்கு அதே வேல்யூ தான் இருக்கு, ஆனால் டெசிமல் வந்து ஒரு பிளேஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு சரியா. டெசிமல் வந்துட்டு எனக்கு ஒரு பிளேஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. டெசிமல் வந்து எனக்கு ஒரு பிளேஸ் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிருக்கு. அது மட்டும் தான் எனக்கு இங்கே வித்தியாசம், வேற எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார்முலா நான் கொண்டு வரதுக்காக இன்டூ 10 டிவைட் பை 10 நான் பண்ணுவேன். இன்டூ 10 ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு அந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இது எல்லாத்தையும் நான் ஏவை 0.06 வைக்கிறேன், பியை 0.47 வைக்கிறேன். சிமிலர்லி சி உடைய வேல்யூவை 0.079 வைக்கிறேன் சரியா. அப்போ என்ன சொல்றேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இங்கே என்ன பண்ண போறேன்னா ஏ ஸ்கொயர் டிவைட் பை 10 இந்த வேல்யூ டிவைட் பை 10 வச்சு நாங்கள் ஒரு பக்கம் டெசிமல் முன்னாடி போகும். அதாவது 0.06 டிவைட் பை 10 வச்சு எனக்கு என்ன ஆகும் இங்க இருக்கிற டெசிமல் எனக்கு இன்னொரு பிளேஸ் முன்னாடி போகுமா? அப்ப என்ன ஆகும் 0.006 வரும். அப்ப அதான் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ புரியுதா? 0.06 டிவைட் பை 10 நான் போட்டேன்னா எனக்கு என்ன போறேன் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வேல்யூ போகும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பார்க்குறேன். ஸோ பி ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்ல தானே இருக்கு. இங்கேயும் பார்க்குறேன் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர். இப்போ 10 ஸ்கொயர்ல காமன் ஆக்கலாம் மேலே போயிருமா? அப்போ 10 ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். இப்போ ரெண்டுமே கேன்சல் பண்ணால் 10 ஸ்கொயரோட வேல்யூ என்ன கிடைக்கும் 100 will be answer. ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 0.06 இருக்கா, என்ன பண்ணுறேன் 0.06 டிவைட் பை 10 நான் வைக்கிறேன். டிவைட் பை 10 என்ன பண்ணுறேன்னாக்க ஒரு பிளேஸ் தள்ளி டெசிமல் வந்துட்டு எனக்கு எப்படி மூவ் ஆகுனாக்க இந்த சைடு எனக்கு டெசிமல் மூவ் ஆகும். அப்போ இந்த பக்கம் டெசிமல் மூவ் ஆகுனாக்க 0.006 அதான் எனக்கு இதுக்கான மெத்தட் நான் சொல்றேன். அப்போ இந்த வேல்யூ வந்துருச்சு. இப்படி எழுதலாம். திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் அது 0.06 டிவைட் பை 10. அப்போ என்ன பண்ண இந்த மெத்தட் எழுதிக்கிறேன். 10 இங்கே ஸ்கொயர் இருக்கிறனால நான் 10 ஸ்கொயர் நான் போடுறேன். ஒவ்வொரு மை ஃபைனல் ஆன்சர் இஸ் வாட் 100. What is the value of p plus q divided by p minus q if p by q equal to 7 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணணும் சரிங்களா. I can solve this in two methods. அதாவது எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் p plus q divided by p minus q ஓட வேல்யூன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க p divided by q வந்துட்டு 7 சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா. அப்போ நான் சொல்றேன் p equal to 7q எடுத்துக்கலாமா? p equal to 7q எடுத்துக்கலாம். அப்போ p க்கு பதிலாக 7q போடுறேன். ஸோ 7q plus q கீழேயும் 7q minus q. அப்போ என்ன சொல்லனாக்க 8q divided by 6q வருமா?
அப்போ சால்வ் பண்ணுறேன். சால்வ் பண்ணனாக்க ஸோ 4/3 will be answer. அப்போ ஆன்சர் will be what? 4/3. ஈக்குவல் 17 பட்டு ஆன்சர் போடலாம். இல்லை டேரெக்டாக கூட போடலாம். இன்னொரு மெத்தட் சொல்லுங்கள். டேரெக்டாக போடணும்னா P/Q ஈக்குவல் டு 7/1 இருக்க முடியுமா? P/Q ஈக்குவல் டு 7/1 இருக்கு. P/Q ஈக்குவல் டு 7/1 இருக்கு. அப்போ என்ன சொல்றேன்னாக்க டேரெக்டாக வேல்யூ எடுக்கிறேன். P-ஓட வேல்யூ 7 ஆகும், Q-ஓட வேல்யூ 1 ஆகும் எடுக்கிறேன். டேரெக்டாக எடுக்கிறேன். இப்படி இருந்துச்சுனாக்க P ஈக்குவல் டு 7 ஆகும், Q ஈக்குவல் டு 1 ஆகும். நான் டேரெக்டாக எடுக்கிறேன். அப்போ நான் டேரெக்டாக எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல நான் போடுறேன். P-க்கு பதில் என்ன போடுறேன்? 7, Q-க்கு பதில் 1, 7 - 1. அப்போ எனக்கு என்னது 8/6 இருக்கு. 8/6 4/3 தான் என்னோட ஆன்சர். எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் எனக்கு சேம் தான். எந்த மெத்தடில் போட்டாலும் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி சேம். ஸோ அடுத்த x/y ஈக்குவல் டு 4/5. தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 4/7 + 2y - 6. அப்போ நான் ரெண்டாவது மெத்தட் சொல்லி கொடுத்தேன். அதாவது x/y ஈக்குவல் டு 4/5. இப்போ நான் ஈக்குவேட் பண்ணிலாம் போட்டுலாம் வேஸ்ட்டு. என்ன பண்ணி டேரெக்டாக வேல்யூ எடுக்கிறேன். x ஈக்குவல் டு 4 ஆகும், y ஈக்குவல் டு 5 எடுக்கிறேன். அப்போ நான் இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னன்னா 4/7 + 2y 2y y பதிலா 5 போட போகிறேன். 2 × 5 எனக்கு என்ன இருக்க முடியும்? 10 இருக்க முடியும். மைனஸ் எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 4 டிவைட் பை 2y. 2 × 5 is 10. ஸோ 10 + 4. அப்போ நான் எப்படி எழுதுனாக்க 4/7 + 6/14. 6/14 எனக்கு என்ன கிடைக்கும்? 3/7 சொல்லி கிடைக்குமா? அப்போ 4/7 + 3/7 equal to 7/7. This will be answer is 1. Option B answer 1. So அடுத்து எனக்கு அதே மாதிரி ப்ராப்ளம் தான் வருது. a/b = 4/3. a/b = 4/3. a ஓட வேல்யூ 4 ஆகும், b ஓட வேல்யூ 3 எடுத்து சால்வ் பண்ணலாமா? அப்போ இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். a = 4 ஆகும், b = 3 ஆகும். அப்போ 6a + 4b / 6a - 4b தான் கேட்டிருக்காங்க. என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 6 × 4 எவ்வளோ? 6 × 4 + 4 × 3. 4 × 3 திருப்பி 6 × 4 minus 5 × 3. என்ன எடுக்கலாம்? 24 + 12 divided by 24 - 15. 24 + 12 na it is going to be 36. 36 divided by 9. So solve panna my answer is what? 4. The answer is 4. Option C 4 is it. See 4 will be answer. ஸோ அடுத்த ஒரு சம் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக நான் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா x/2y = 6/7. x/2y = 6/7. இப்போ எனக்கு ஒரே ஒரு இடம் தான் உறுத்தலாக இருக்குது. என்னன்னா இந்த 2 மட்டும் தான் வந்துட்டு இட் இஸ் டிஸ்டர்பிங். ஸோ என்ன பண்ணுறேன்? ஐ கோயிங் டு டேக் 2 திஸ் சைட். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா x/y = 12/7 எழுதிக்கலாமா? x/y = 12/7. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 12, ஒய்யோட வேல்யூ எவ்வளவு? 7. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 12 - 7, 12 + 7 + 14/19. அப்போ 12 + 7 = 19 வருமா? இது எனக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்குமா? ப்ளஸ் 14/19. அப்போ ஃபைனல் ஆன்சர் will be what? 19/19. That will be equal to option C. 1 will be your answer.
ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா a/b = 4/5, b/c = 15/16. அதுலேருந்து எனக்கு என்ன அப்படி சொல்கிறானாக்கா தென் ஃபைண்ட் c² - a² c² + a². போன வாட்டி எனக்கு ரெண்டு வேல்யூ தான் கொடுத்தாங்க. ஏவோட வேல்யூ எடுத்துக்கிட்டு பியோட வேல்யூ. ஆனால் இங்கே எனக்கு அப்படி எடுக்க முடியாது. அதாவது a/b வேல்யூவை 4/5 ஆகும். ஸோ b/c வேல்யூவை 15/16 எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ a/b இஸ் நத்திங் பட் a is to b எடுத்துக்கலாமா? ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு வேல்யூ இருந்துச்சுனாக்க எழுதுனா a is to b எடுத்துக்கலாம். அண்ட் தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4:5. Similarly, b/c I can take as b is to c, that is going to be 15:16. அப்போ இது எல்லாத்தையும் மாற்றி நான் ஒரே ரேஷியோவை கொண்டு வரேன். எப்படி வேகமாக ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது? இது ரெண்டுத்தையும் மேலே மல்டிபிள் பண்ணுவேன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. 4 × 15 எவ்வளவு? 60. 15 × 5 எவ்வளவு? எனக்கு 75. இது ரெண்டாவது ஸ்டெப். ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் இதுதான். 5 × 16 that is going to be 8. எனக்கு எல்லாமே 5 டேபிள் போகுமா? 5 டேபிள் போச்சுன்னா இது எனக்கு 12 டைம்ஸ் போகும், இது எனக்கு 15 டைம்ஸ் போகும், இது எனக்கு 16 டைம்ஸ் போகும். அப்போ இதுதான் எனக்கு என்னன்னாக்கா ஏவோட வேல்யூ, இதுதான் எனக்கு என்னன்னாக்கா பியோட வேல்யூ, இதுதான் எனக்கு என்னன்னாக்கா சியோட வேல்யூ. ஏபிசி எனக்கு இதுதான். ஏபிசியோட வேல்யூ எனக்கு இதுதான். ஏபிசியோட வேல்யூ எனக்கு புரியுதா? இப்போ நான் டாக்டர் எடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னா c² - a², c² + a². அப்போ c² 16². 16² எனக்கு எவ்வளோ இருக்க முடியும்? 256 இருக்க முடியுமா? a² is 144 divided by அதே தான் 256 plus எனக்கு 112 divided by 400 வரும். ஸோ 400 அப்படின்னா எனக்கு ரெண்டுமே 4 டேபிள்லேயே போகும். ஸோ 4 டேபிள்லேயே போகுமா? ஸோ 112 4 × 100 எடுத்துக்கிறேன். 400னா சால்வ் பண்ணலாமா? 4 டேபிள் போகுமா? 4 2s are 8. திருப்பி வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு எனக்கு 3 வருமா? 4 8s are 32. திருப்பி 7 டைம்ஸ் போகும், இங்கே 25 டைம்ஸ் போகுமா? அப்போ 7 divided by 25 வருது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி 7 divided by 25. 7 divided by 25 வருது ஆன்சர். இப்படிதான் ரேஷியோஸ் நம்ம எடுப்போம். இப்படி ரெண்டு இது கொடுத்தனாக்கா ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி ஐ வில் ட்ரை டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ரேஷியோ. அப்போ இதுதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது தான் இங்கே விஷயமே. ரேஷியோ கண்டுபிடிச்சா நல்லா ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்லுங்க. அடுத்த பாருங்க. இஃப் a - b is 6 more than c + d. a - b is 6 more than c + d. And a + b is 3 less than c - d. a + b is 3 less than c - d. Then find a - c. Find a - c உடைய வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். a - c உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா பார்ப்போம். அதாவது a - b சரியா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா 6 more than c + d. a - b அப்படின்றது 6 more than c + d. c + d உடைய 6 அதிகமாக இருக்கு. என்ன என்ன சொல்றானாக்க a + b is 3 less than c - d. c - d உடைய -3. இப்போ a - b c + d + 6 எடுத்துக்கலாமா?
எனக்கு என்ன கேட்குறாங்க, a மைனஸ் சி தான் கேட்குறாங்க. அப்போ சியை மட்டும் இந்த கொண்டு போகிறேன். a மைனஸ் சி ஈக்குவல் டு b பிளஸ் d பிளஸ் 6 எடுத்துக்கலாமா? சிமிலர்லி இங்கேயும் நான் பார்க்குறேன், a பிளஸ் b ஈக்குவல் டு c மைனஸ் d மைனஸ் 3. ஸோ சி இந்த பக்கம் கொண்டு போயினாக்கா a மைனஸ் சி ஈக்குவல் டு வாட், மைனஸ் b என்னது மைனஸ் d மைனஸ் 3 இருக்குமா? அப்போ ரெண்டுத்தையும் நான் ஈக்குவல் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? ஓகே, b பிளஸ் d b plus, so b plus d equal பண்ணலாமா? a minus c equal to minus 6 equal to b plus d இருக்கலாமா? இங்கேயும் பார்க்குறேன், மைனஸ் ஃபுல்லாத்தையும் காமனாக வெளியே எடுத்துருங்க. a minus c இங்கே மைனஸ் ஃபுல்லாக காமனாக வெளியே எடுத்தால் என்ன கிடைக்கும்? b plus d மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ் 3 மாறிடும். ஸோ இப்போ a minus c plus 3 equal to minus b plus d. minus b plus d minus இந்த பக்கம் கொண்டு பாரு. அப்ப c minus a வேற என்ன இருக்கு, minus 3 equal to b plus d. இப்போ ரெண்டு பக்கம் b plus d வந்துருச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணலாமா? a minus c minus 6 equal to c minus a minus 3. ஃபைனலாக பார்த்தனாக்க எனக்கு a minus c equal to 3/6 கிடைக்கும். My answer will be what? 1/2, that is going to be 0.5 meters. 0.5 meters. So 3/2 வருமா? Sorry, 3/2. Fine. 0.5 தான். சரியா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்பந்தம் கூட நமக்கு எக்ஸாமில் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. கிளியர்? அடுத்த எப்படி கொடுத்துருக்காங்க, if 2 plus 1/3 4/5 divided by 2 plus 1/3 plus 1 divided by 1 plus 1/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து ஒரு நியூ ஃபார்முலாவோட சம்மு தான். ஸோ இந்த மாதிரி சம்மு வந்துட்டு நமக்கு ரயில்வேஸில் நிறையா இந்த மாதிரி சம்மு வந்துட்டு எதிர்பார்ப்போம். ஸோ ரயில்வேஸில் எஸ்எஸ்சி இந்த மாதிரி நிறையா கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன். ஸோ 2 plus 1 divided by 3 4/5 னா 15 plus 1 is 19. ஸோ 19/5 எடுத்துக்கலாமா? அதை 19/5 எடுத்துனாக்க இந்த 5 எனக்கு மேலே போயிடும். அப்போ 2 plus 5/19 எடுத்துக்கலாமா? 2 plus 5/19, அதாவது மேலே இருக்கக்கூடிய வேல்யூக்கு நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? அப்போ இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணாக்கா எனக்கு எவ்வளோ கிடைக்குனாக்கா 19னா 38 plus 5 will be what? 43. ஸோ 43 divided by 19 சொல்லி கிடைக்குமா? மேலே மட்டும் சால்வ் பண்ணி வச்சனாக்க எனக்கு என்ன கிடைக்குன்னா 43 divided by 19. ஸோ இப்போ நான் கீழே சால்வ் பண்ண ஆரம்பிச்சேன், டினாமினேட்டர் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் 1/4 எப்படி எழுதுறானாக்கா 1 plus 1/4 எழுதிக்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம்னாக்க 1/4 எழுதிக்கலாமா? 1/4னா 4 plus 1 is 5. அப்போ நான் கீழே உள்ள டேர்ம் பார்க்குறேன். ஸோ 2 plus 1 divided by 3 plus 1 divided by 1/4. 3 plus 1/4. சால்வ் பண்ணோம் 4 plus 1 5/4. இந்த 4 மேலே போகும். 2 plus 1 divided by 3 plus 4 divided by 5. இதை சால்வ் பண்ணி பார்த்தா எனக்கு 5/4 வரும். இந்த 4 மேலே போயிடுச்சு. திரும்பி இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். 15 plus 4 is 19. பட் 2 plus 1 divided by, so 15 plus 4 is 19 divided by 5. ஸோ மறுபடியும் 5 எனக்கு மேலே போகும். ஸோ 2 plus 5 divided by 19 சொல்லி கிடைக்கும். 2 plus 5 divided by 19னா 38. ஸோ 43 divided by 19. அப்போ மேலேயும் 43 divided by 19. ஸோ கீழே சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 43 divided by 19 தான் கிடைக்குதா?
அப்போ ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். ஸோ மேலே எனக்கு 43/19 தான் கிடைக்குது, கீழே எனக்கு என்ன கிடைக்குதுனாக்கா 43/19 தான் கிடைக்குது. அப்போ ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணால் ஆன்சர் will be what 1 அப்படின்னு தான் என்னோட ஆன்சராக முடியும். ஆப்ஷன் சி 1. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இதே மாதிரி ஒரு மாடல் தான். அதாவது 8 minus 8x 2 1/5 minus 1 2/7 2 minus 1/6 1/6 இருக்கு. ஸோ இப்போ நான் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது 2 1/5 மைனஸ் 1 2/7 இருக்கா, இப்போ சால்வ் பண்ணுறேன். எனக்கு என்ன 10னா 11/5 மைனஸ் 9/7 7 plus 2 9/7. இப்போ சால்வ் பண்ணால் this is going to be 35. 35னா ஸோ 7 டைம்ஸ் இருக்க முடியும், 77 மைனஸ் 45 இருக்க முடியுமா. அப்போ நான் இன்னும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணா எனக்கு 32 டிவைட் பை 35 எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 32 டிவைட் பை 35 அப்படின்றது எனக்கு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is in terms of numerator. மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் சால்வ் பண்ணிக்கிறேன். Now I am going to solve this denominator. இது முன்னாடி 8 minus 8xன்றது 8 into x கிடையாது, இன்ட்டு, அதை மறந்துடக்கூடாது. இப்போ எனக்கு கஷ்டமான விஷயத்தை மட்டும் முதல்ல நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் கீழே இருக்கக்கூடிய விஷயத்தை சால்வ் பண்ணனாக்கா எனக்கு என்ன கிடைக்குன்னா 6னா 36 35 சொல்லி கிடைக்குமா. 2 minus 1 divided by 35 divided by 6 35 divided by 6னா இது மேலே போயிடும். அப்போ 2 minus 6 divided by 35 அப்படின்னா 70 minus 6 அப்படின்னா it is going to be 64 divided by 35. அப்போ நான் இங்கே எழுதுற இந்த சம்ம சரியா 8 மைனஸ் 8 இன்டூ மேல் என்ன கிடச்சிச்சு 32 divided by 35 divided by 64 divided by 35. 35 எனக்கு கேன்சல் ஆகுமா. 35 கேன்சல் ஆச்சுனாக்கா இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்கு, ஸோ இந்த பக்கம் எனக்கு 8 8s are 64 கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது 8 4s are 32. அப்போ 8 minus 4 will be your answer. அப்போ 8 minus 4னா my final answer will be what 4 will be your final answer. இந்த இடத்துல கேன்சல் என்ன இருக்க முடியும் 4 will be your final answer. ஸோ பொறுமையாக சால்வ் பண்ணும். இந்த மாதிரி சம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் பண்ணால் கூட நமக்கு வந்து தப்பாயிரும். அதாவது 1 மார்க்கோ 2 மார்க்கோ கிடைக்காம இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஸோ தப்பாக ஆச்சுன்னா எனக்கு என்னது 0.5 நெகட்டிவ் போயிடும். எஸ்எஸ்சினா 0.5 வந்து நெகட்டிவ் மார்க்கு, பேங்க்னா 0.25 நெகட்டிவ் மார்க்கு, ரயில்வேனா 0.33 நெகட்டிவ் மார்க்கு. அப்போ இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ பொறுமையாக சால்வ் பண்ணால் தான் இந்த மாதிரி சம்முக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதனால் ரொம்ப பொறுமையாக சால்வ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் மாடரேட்டான லெவலில் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ தான் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதே மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 0.39 எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட் மீ ட்ரை டு சால்வ் திஸ் ஒன். சரியா, இந்த சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு என்ன இருக்கு 2 divided by 2 plus 2 divided by 3 plus 2 divided by 3 plus 2 by 3 into 0.39 எனக்கு இருக்கு into 0.39. ஸோ இந்த மாதிரி எனக்கு சம்ம கொடுத்துக்கிறாங்க. ஓகே, லெட் மீ ட்ரை டு சால்வ் திஸ் ஒன். ஸோ இந்த சமயம் வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னாக்க இது வந்து 0.39 இருக்குன்றதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது. நம்ம நார்மலாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 3 plus 2 by 3 3 plus 2 by 3 எனக்கு என்னது 9 plus 2 will be what 9 plus 2 will be what 11. ஸோ 11 by 3 கிடைக்குமா. நான் இதை மட்டும் இங்கே சால்வ் பண்ணுறேன். இந்த பார்ட்டை மட்டும் நான் எடுத்து சால்வ் பண்ணுறேன். சரியா, இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ 2 plus 2 divided by 3 plus 2னா 9 plus 2னா 11. ஸோ 2 divided by 11 divided by 3 எனக்கு திருப்பி மேலே போயிடுமா.
ஸோ 11 33 + 6 will be 39 இருக்க முடியுமா? அப்போ 2 + 2 divided by 33 39 33 மேலே இந்த 3 வந்துச்சுனாக்கா 39 divided by 11 சரியா இன்ட்டு 0.39 இருக்கு. ஸோ என்ன பண்ணுறேன்னாக்கா 100 மல்டிபிள் பண்ணுறேன் இன்ட்டு 100 divided by 100. ஏன்னா இந்த 0.39 எலிமினேட் பண்ணணும். இன்ட்டு 100 divided by 100 நான் போடுறேன்னாக்கா எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 + 2 39 into 11 into 39 divided by 100 சொல்லி கிடைச்சு. அப்போ ரெண்டுமே சால்வ் பண்ண போயிடுமா? அப்போ 22 இந்த 200 வந்துடுமா? ஸோ 2 into 11 அப்படி வந்துடுமா? இந்த இடத்துல எனக்கு எப்படி கிடைக்கும்? 2 into 11 39 by 100. ஸோ 20 அப்போ 2 + 22 by 100 கிடைக்கும். 2 + 22 by 100. இதுக்கு மேலே எனக்கு ஒரு 2 இருக்குது, நான் மறந்துடவே கூடாது சரியா? மேலே எனக்கு ஒரு 2 இருக்குது. சப்போஸ் இதையும் நான் சால்வ் பண்ணுறேன். 200னா 222 divided by 100 அப்படின்னு கீழே வந்து. அப்போ கீழே இந்த பார்ட்டை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணியிருந்தேனாக்க இது 39 சேர்த்து சால்வ் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாத்தையும் நான் சேர்த்து சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு ஸோ 222 divided by 100 சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ 100 எனக்கு மேலே போகுமா? அப்போ 222 into 100 சாரி 222 கீழே இருக்கும். மேலே எனக்கு என்ன இருக்குது? 2 இருக்கா? கீழே சால்வ் பண்ணால் 222 by 100 எனக்கு கிடைக்குது. 222 by 100 கிடைக்குது. இது 100 மேலே போயிடும். மேலே என்ன 2 இருக்குது? 2 into 100 divided by 222. சால்வ் பண்ணால் 111. அப்போ 100 divided by 111 will be answer. 100 divided by 111 will be what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 100 divided by 111 ஆன்சர் இருக்கா? எங்கேயாவது இன்னுமே இல்லை. none of these will be answer. 100 divided by 111 எங்கேயுமே இல்லை. ஸோ none of these will be answer. 100 divided by 111 will be answer. None of these will be answer. நெக்ஸ்ட் போனால் பொறுமையாக சால்வ் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஸோ அடுத்து எனக்கு அதே மாதிரி சம் தான் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த பார்ட்டை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். கீழே இருக்கக்கூடிய பார்ட்டை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதை சால்வ் பண்ணாக்கா இது எனக்கு 3 ஸோ 3 - 2 is 1 சொல்லி கிடைக்கும். 1/3 கிடைக்கும். 3 எனக்கு மேலே போகும். அதாவது 1 + 2/3 + 8/9 into 3 சொல்லி கிடைக்கும். சால்வ் பண்ணால் 3 கிடைக்கும். 1 + 2/3 + 8/3 இதுதான் நான் சால்வ் பண்ணிருக்கேன். ஸோ 3 தான் எனக்கு எல்சிஎம்மாக இருக்க முடியும். ஸோ அப்போ 3 2 8 3 2 8னா 5 13 divided by 3. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்தேன்னாக்கா 13 divided by 3. அப்போ மேலே இந்த 3 போகுமா? கீழே வந்து எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 1 + 2/3 into 3 divided by 13 into 3. அப்போயும் 3 3 கேன்சல் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்குனாக்கா 1 + 2/13. அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் 1 + 2/13 கிடைக்குதா? அப்போ 13 + 2 will be what? 15/13 சொல்லி கிடைக்கும். அப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு என்ன கிடைக்குது? 15/13. மறந்துடவே கூடாது, மேலே எனக்கு ஒரு 1 இருக்குது. ஸோ அதையும் நான் மேலே கொண்டு போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குனாக்கா 13 divided by 15 will be answer. 13 divided by 15 will be answer. 13/15 ஆப்ஷன் B will be answer. 13/15 ஆப்ஷன் B will be answer. பொறுமையாக சால்வ் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வரும். சரி, அடுத்த ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 37/13 equal to 2 + 1 divided by x plus 1/y plus 1/z சொல்லி கொடுத்துருக்காங்க. where x, y and z are natural numbers, then x, y, z are what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. x, y, z ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்று நம்ம ஆப்ஷன்லேருந்து போகலாம், இல்லை அந்த சம்மை கூட சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம்.
கிளியர்? ஒன்று ஆப்ஷன் வந்து போகலாம், இல்லை சம்மை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். முதல்ல நம்ம சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். கிளியர்? ஓகே, எனக்கு சம் இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 37/13 அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் இட் மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுத ட்ரை பண்ண போறேன். சரியா? மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுத ட்ரை பண்ண போறேன். ஸோ எனக்கு 13 எனக்கு வந்துருச்சு. சரியா? 13 into 2 is 26. 2 is 26. 26 ஒரு 37, it is going to be 11. அப்போ இந்த 37/13 எப்படி எழுதுனாக்க 2 plus 11/13 எழுதுறேன். 2 plus 11/13. அப்போ this will be equals to, so 2 plus 1 divided by x plus 1 divided by y plus 1/z. அப்போ இந்த 2க்கு இந்த 2 ஈக்குவல் அப்படின்னு சொல்லி எனக்கு போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ நான் எப்படி எழுத போறேன்னா 11/13 equal to 1 divided by x plus 1 by y plus 1/z. சரியா? 1 plus y plus. இப்போ எனக்கு என்ன வேணும்னாக்க எக்ஸோட வேல்யூ தான் வேணும். நான் என்ன பண்ணேன்னா இதை கொண்டு போய் மேலே எழுதுறேன். மேலே எழுதுனாக்கா எனக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெண்டுத்தையும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணா எனக்கு 13/11 equal to x plus 1 by y plus 1/z சொல்லி கிடைக்குமா? x plus 1 by y plus 1/z சொல்லி கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா I'm going to segregate this. அப்போ 11 என்னது 11 டேபிள்ல 1 டைம்ஸ் திருப்பி வந்து 2 டைம்ஸ். அப்போ 1 plus 2/11 equal to x plus 1 by y plus 1/z. அப்போ எனக்கு ஒரு வேல்யூ தனியா இருக்கு, இங்க ஒரு வேல்யூ தனியா இருக்கா? அப்போ I can say that x equal to 1. தனித்தனியா எடுத்துறது. இப்போ அது முடிஞ்சிருச்சு. அப்போ x equal to 1 சொல்லி போயிடுச்சா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 divided by y plus 1/z equal to 2/11. திருப்பி என்ன பண்றேன்? I am going to take reciprocal. Reciprocal எடுத்தா y plus 1/z equal to 11/2 எழுதணும். y plus 1/z equal to 11/2. இப்போ நான் இதையும் மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போறேன். y plus 1/z equal to 2 டேபிள்ல இருக்க 5. So 5 plus 1/2. அப்போ y equal to 5/2 5 சொல்லி போயிருமா? அப்போ y equal to ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ என்னது 1/z equal to 1/2. அப்ப z equal to what? 2. So finally z equal to what? 2. அப்ப x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 5, z ஓட வேல்யூ 2. அப்ப அதான் என்னோட ஆன்சர். ஆப்ஷன் B. கிளியர்?